Hi viewers, welcome to Coding Tamila channel. So இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் வந்துட்டு கோடிங் எதுவும் பண்ணி பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோட மோட்டோ என்ன அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி அதுக்கிட்ட வந்துட்டு ப்ராம்ப்டை கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்னேக் கேமுக்கான ஃபுல் கோடையும் வந்துட்டு ChatGPT வந்து வாங்க போகிறோம். ஓகே, ChatGPT வந்து ஸ்னேக் கேமுக்கான ஒரு ஃபுல் கோடையும் வாங்கி அந்த ஸ்னேக் கேம் வந்துட்டு கோடை வந்து ChatGPTலேருந்து வாங்கி காப்பி பண்ணி நம்மளோட பைச்சாம் ஐடியில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணி அந்த கேமை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோவோட மோட்டோ. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ராம்ப்டெல்லாம் கொடுத்து இதான் வந்து நான் கொடுத்த ப்ராம்ப்ட். ஓகே, காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ப்ராம்ப்டை கொடுத்து அதுக்கெல்லாம் கோடெல்லாம் வாங்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோவை 2வது தடவை ஷூட் பண்ணிட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 10 தடவை ரெக்கார்ட் பண்ணி ஒரு சின்ன ஷோவில் வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, ஸோ அதனால் 2வது தடவை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலமை. ஓகே, ஸோ எனிவே பிரச்சனை கிடையாது. ஓகே, 2வது தடவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ChatGPT வந்து ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணி ChatGPT கொடுத்து ஓகே வெயிட் பண்ணுங்கள், ChatGPTக்குள்ளே போகலாம். ChatGPTக்குள்ளே போய்கிட்டு ChatGPTக்குள்ளே போயிட்டு ஓகே இந்த ப்ராம்ப்டை இப்போ வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் கொடுத்த ப்ராம்ப்டை வந்துட்டு இன்புட்டாக கொடுத்து மறுபடியும் அதே கோடை வந்துட்டு அவுட்புட்டாக வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கோடை வந்துட்டு காப்பி பண்ணி பைச்சாமில் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ரன் பண்ணுறோம். அந்த கோடை ரன் பண்ணிவிட்டு அவுட்புட்டாக கேம் வந்துட்டு வாங்கி அந்த கேம் ப்ளே பண்ணி வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரே ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ப்ராம்ப்ட் இன்புட்டாக கொடுத்துட்டேன். வெயிட் அ மினிட், காப்பி ஆக மாட்டேங்குது ப்ராம்ப்ட். இருங்க வரேன். இந்த போச்சு பட் இருக்கல என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ காப்பி பண்ணிட்டா ஆனால் காப்பி ஆக மாட்டேங்குது. பேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன நடக்குது? ஓகே, பேஸ்ட் கொடுத்தேன்னா ஓகே பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, Ctrl+V கொடுத்தும் ஒர்க் ஆகலை, பட் ஆனால் மவுஸை கிளிக் பண்ண ஒர்க் ஆச்சு. ஓகே, ஸோ என்டர் கொடுத்து வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராம்ப்ட்டை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிவ் அ ஃபுல் பைத்தன் ஃபுல் கோடு ஃபார் ஸ்னேக் கேம். I need a full game up with the front end plus back end. Game must be more graphical and realistic and amazing and enjoyable one. I just need to copy and paste the full working code you give to me in PyCharm. Okay, and I didn't want any HTML and CSS code. Okay, I need all the needed code for this application in single code block, and the code must be clean and professional and working code. Okay, so start and give best and give working code in a single code block and give a all and full code in a single code block. Okay, so என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்னேக் கேமுக்கான பைத்தன் கோடு தேவை, ஃபுல் கோட் தேவை. ஸோ எனக்கு என்ன தேவைன்னா கேமோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ எல்லாமே வந்து கிராஃபிக்கல் அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அதையும் தாண்டி ஸோ ஃபுல் ஒர்க்கிங் கோடையும் வந்துட்டு ஜஸ்ட் நான் காப்பி அண்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணணும். அதாவது ChatGPTலேருந்து காப்பி பண்ணி ஜஸ்ட்டு பைச்சாமில் பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ அது மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் வந்து பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு நார்மல் வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு HTML கோட ஒரு தனி ஃபைல், CSS கோட ஒரு தனி ஃபைல் அண்டு பைத்தன் கோட ஒரு தனி ஃபைல்னு தனித்தனி ஃபைலில் போட்டு கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃபைலையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஃபோல்டருக்குள்ளே போடணும். ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டோம்னா அந்த ஃபோல்டருக்குள்ளேருந்து ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணணும் வெப் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு பேக் அண்ட் கோடை மட்டும் சிங்கிள் கோட் பிளாக்கில் வாங்கி அதை காப்பி பண்ணி பைச்சாமில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணால் போதும். ஸோ நமக்கு தேவையான அந்த ஆப் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இங்கே நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்னேக் கேம், அதை ப்ளே பண்ணி வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணணும் கொடுத்தேன் அப்படின்னா அதே தான். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் கோட் பிளாக் இல்லை,
கொடுத்தது அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி ரன் பண்ணால் போதும். ஓகே, அதுக்காக தான் வந்துட்டு இப்படி கொடுத்தது. ஸோ கோட் பிளாக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன பாக்ஸில் காப்பி ஃபார்மில் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு கோட் பிளாக். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தேன்னா ஸோ நமக்கான கோடை வந்துட்டு ChatGPT ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ என்டர் கொடுத்தா கூட ரன் ஆக முடியும். என்ன தான் ஆச்சுன்னு தெரியல. ஓகே, இப்போ தான் வந்துட்டு டைப் ஆச்சு ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கான கோடை வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கொடுத்த கோடு வேறு, ஆனால் இப்போ கொடுக்குற கோடு வேறு. ஸோ என்ன பண்ணுதுன்னா AI டூல் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வேறு வேறு கோடை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகே, பட் வந்துட்டு இந்த கோடும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு புது கோட், இதுக்கு முன்னாடி நான் ஒரு கோட் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் வந்துட்டு ரன் பண்ணி காட்டுறேன், இந்த கோடையும் வந்துட்டு ரன் பண்ணி காட்டுறேன். நான் ரெண்டுலேயுமே வந்துட்டு அவுட்புட் எப்படி வந்துட்டுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி முடிக்கட்டும், இன்னும் முடியல. ஓகே, முடிஞ்சது. ஓகே, ஸோ ஃபுல் கோடையும் வந்துட்டு ChatGPT நமக்காக வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போது இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ வந்து என்னோட பைச்சாம் போயிட்டேன். ஸோ இந்த snakegame.pyன்னு இருக்கா, ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ண கோடு. ஸோ இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ண போகிறோமா அப்படின்னா கிடையாது. ஸோ இதை வந்துட்டு அடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அது அந்த புதுசாக வந்துட்டு பைத்தான் ஃபைலில் ஸ்னேக் கேம் வெயிட் பண்ணுங்க 2 கொடுத்துருக்கேன். ஸ்னேக் கேம் 2 கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ண கோடை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, ஷோர். வெயிட் இதில் பார்த்தோன்னா இதில் இது ஓகே, ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதுலேருந்தே வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த கோடை பார்த்தீங்கன்னா இதில் 800 600 20 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ இதில் வந்துட்டு 900 600 இருக்குது. ஸோ இந்த கோடுக்கு இந்த கோட் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி இந்த கோடை ரன் பண்ண கூட ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கோடை ரன் பண்ணுறப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு எரர் காமிச்சது. காரணம் என்னென்னா, இந்த பைகேம்ன்ற மாடியூல் வந்து நம்மகிட்ட இல்லை. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஒரு 5 minutes ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்து ரெக்கார்ட் பண்ண வீடியோலாம் அது இருந்தது. ஓகே, பட் ஆனால் அந்த வீடியோ போச்சு. ஓகே, இந்த பைகேம்ன்ற மாடியூலை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு வந்து ரன் பண்ணி ப்ளே பண்ணி காமிச்சிருந்தாங்க வீடியோவில். ஓகே, ஸோ பட் ஆனால் அது போச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த கதையை விட்டுட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 3 2 1. ஸோ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கான ஸோ இதை வந்து நம்மளோட அவுட்புட். ஓகே, நீங்களே பார்த்துருக்கலாம், நம்மளோட கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்கோர் வந்து 0. காரணம் என்ன அப்படின்னா நம்ம தோத்துட்டோம். ஸோ தோத்ததுனால ஸ்கோர் 0. இப்போ வந்துட்டு என்டர் கொடுத்தோம். இங்கே நம்ம போட்டுக்கல, என்ன போட்டுருக்குன்னு படிங்க. ஸோ ப்ரெஸ் என்டர் டு ரீஸ்டார்ட். மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணோன்னா என்டர் தட்டுங்க. ப்ரெஸ் எஸ்கேப் டு குவைட். எஸ்கேப் தட்டினோன்னா கேம் வந்துட்டு ஓவர், அவ்வளோதான், நீங்கள் வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்டர் தட்டுவோம். ஓகே, ஸோ என்டர் தட்டிட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு கேம். இது இவ்வளோ ஸ்பீடு வந்துட்டு ஆகாது. நம்ம இவ்வளோ ஸ்பீடாக எப்படி விளாட்றது? நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு விளாட முயற்சி பண்ணுறேன், ஆனால் இங்கே பார்த்து டக்கு டக்குன்னு போயிடுது அது பாடல. என்னால் முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று, பட் ஆனால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு AI டூல்கிட்ட இருந்து ஒரு கோடை இன்புட்டாக வாங்கி என்ன பண்ணிட்டோம்னா ரன் பண்ணி காமிச்சிட்டோம். ஓகே ஓகே, ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட கேமு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் வந்து ஸ்பீடு வந்துட்டு கொஞ்சம் அதிகம். இவ்வளோ ஸ்பீடு வந்துட்டு தேவையே இல்லை. இவ்வளோ ஸ்பீடெல்லாம் விளாண்டுக்க முடியாது. ஓகே, அவ்வளோ ஸ்பீடு வந்துட்டு இருக்குது. ஓகே, இருங்க, ஸ்பீடை எங்கேயாவது மாற்ற முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பீடை வந்துட்டு ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ரன் பண்ணலாம் போல. ஸ்பீடு மெயின் ஆஃப்ன்றதுக்கு ஸ்பீட் இந்த பார்த்தீங்களா, ஸ்பீடுன்னு இருக்கா, ஸ்பீடில் வந்து 10ன்னு கொடுத்து வச்சுருக்காங்களா, இதை அழிச்சிட்டு 5ன்னு கொடுக்கும். ஓகே, ஸோ 5ன்னு கொடுத்தா ஸ்பீடு கொஞ்சம் குறையும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ நம்பரை ஸ்டார்ட் பண்ணலாம். 3 2 1. ஓகே, ரன் பண்ணுறேன். ரன் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ உங்களால் பார்க்க முடியும் இல்லையா, ஸோ ஸ்பீடு வந்துட்டு குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது
நோ 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 ஸ்பீடு குறையவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, அதே புயல் வேகத்துல தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு அப்பனா வந்துட்டு ப்ரோக்ராமில் வேறு எதுவும் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸ்பீடுன்னு கொடுத்துட்டு ஓ ஸோ ஓகே, இன்னும் மறுபடியும் ஒரே ஒரு சான்ஸ் ஸ்பீடில் வந்து ஜஸ்ட் ஒன்றுன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இருங்க என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். இந்த நோ 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 ஆக்சுவலாக எனக்கு ஒரு விஷயம் கூட புரிஞ்சு போச்சு. என்னன்னா இப்போ இந்த ஸ்பீடுன்ற வேரியபிளில் 1 0 இருக்கா. ஸோ இதுக்கும் வந்துட்டு ஸ்பீடுக்கும் சம்மந்தமே இல்லை, வேறு ஏதோ மாடிஃபை பண்ணணும். எனக்கு நல்லா புரியுது. ஓகே, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை அப்படின்னா வேறு ப்ரோக்ராம் போயிடலாம். ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக ஒரு ஏஐ டூல் கிட்ட இருந்து நம்ம இன்புட்டை வாங்கி இது வரைக்கும் பண்ணதே பெரிய விஷயம். ஓகேவா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேம் வந்துட்டு ரன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே கோல். நம்ம கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ணியாச்சு. எங்கே இருக்குது ஸ்பீடுன்ற வேரியபிள். ஓகே, அதுதான் வந்துட்டு நம்ம தேடணும். இப்போ ஸ்பீடுன்ற வேரியபிள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, தேடுங்க தேடுங்க. நோ, எனக்கு தெரிஞ்சு ஓகே, அது வந்துட்டு பிரச்சனையே இல்லை. ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ தேட வேண்டாம். ஓகே, ஸோ ஒரே ஒரு விஷயம். ஸோ நீங்களும் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொடுத்த அதே ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வீடியோ வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ப்ராம்ப்டை நீங்களே டைப் பண்ணி நான் எனக்கு கிடைச்சது இல்லையா கோடு, அதே கோடு உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ இந்த கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட இன்னொரு வீடியோவில் கூட நான் வந்து போடுறேன். ஓகே, இந்த ஃபுல் கோடையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஃபுல் கோடு ரொம்ப அதிகம். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 214 லைன் கோட் இருக்கு. ஓகே, தென் இப்போ இந்த பைத்தன் கோட் எடுத்துக்கிட்டோம்னா 196 லைன் கோடு. ஓகே, இந்த பைத்தன் கோடு எப்படி இருக்கின்றது. ஓகேவா. ஸோ இன்னொரு வீடியோவில் இந்த 2 கோடையும் வந்துட்டு ஒரு தனித்தனியாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகேவா. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்னதுதான் என்னன்னா, இந்த கோடையை வந்து ரன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் வந்து அந்த வீடியோ போச்சு. ஓகே, ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறப்போ ChatGPT இன்புட் கொடுத்து எடுத்தது தான் வந்து இந்த கோடு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா ஸோ 3 2 1 ஜஸ்ட். ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் தான் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு பாம்பு போகிற வேகம் அப்படின்றது, ஸ்னேக்கோட வேகம் ரொம்ப வந்துட்டு சூப்பராக வந்து மீடியம் லெவலில் இருக்கா. இதுதான் வந்து நமக்கு தேவை. ஓகே, அதில் வந்து ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு அந்த ப்ரோக்ராமில், அது நமக்கு தேவையில்லை. அவ்வளோ வேகம் ஒன்றும் விளாட முடியாது. ஸோ இங்கே வந்து என்ன போட்டுருக்குன்னு படிங்க. ஸோ ப்ரெஸ் R to restart, Q to quiet. ஸோ R அமுக்கணும்னா மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ R வந்து டச் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஓகே ப்ளே பண்ணலாம் கேம். ஓகே, ஸோ எப்படியாவது ஒரு 50 எடுக்கலாம், அதான் வந்து நம்மளோட கோடு. சாரி 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 போதுட்டேன். ஓகே, ஸோ மறுபடியும் ஆரம்பிக்க ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நானும் வந்துட்டு அந்த எக்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஏய் மேலே போகல. ரைட் சைடு லெஃப்ட் டாப் பாட்டம் மேலே. ஓகே ஓகே, இந்த எக்கு எப்படியாவது. ஓகே, 20 ஸ்கோர் எடுத்தாச்சு. 30. ஓ சாரி சாரி போச்சு. ஓகே ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் சான்ஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு கேம் ஆட வேண்டாம். ஓகே, ஸோ 30 ஸ்கோர் எடுத்துட்டேன். ஓகே, 40 ஸ்கோர் எடுத்தாச்சா. இது எடுத்தால் வந்துட்டு கோல் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, 50 எடுத்தாச்சு. 60. ஸோ 70 ஸ்கோர் வந்துட்டு எடுத்தாச்சு. ஓகே, இந்த பைத்தன் ப்ரோக்ராம் கேம் வந்து நம்மளால் ஆட முடியுது. ஸோ இந்த ஸ்னேக் கேமை. ஸோ எதுக்காக நான் இவ்வளோ நேரம் வந்து கேம் விளையாடி காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு
வியூவர்ஸ் எல்லாருமே எனக்கு கூர்மையாக கவனிங்க. என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் லைன் கோடு கூட நான் எழுதல. ஜஸ்ட் வந்துட்டு ChatGPT கிட்ட, ஏஐ டூல் கிட்ட ப்ராம்ப்ட்ட குடுத்து வாங்கி, காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஃப்ரண்ட் எண்டோட இருக்கிற ஒரு கேம் வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்ன சொல்ல வரேன்னா, ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம ஒர்க்லோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்பவே வந்துட்டு எஃபிஷியன்ட்டா வந்துட்டு முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் வந்து இந்த கோட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சா மட்டுமே போதும். ஓகே. ஏன்னா இந்த கோட வந்து நம்ம பார்த்தோனே புரியும். பட் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஓகே. ஆனா நம்ம கோட வந்து மேனுவலா எழுதிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம டைம் தான் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆ ஏஐ டூல்ஸ் கிட்ட ப்ராம்ப்ட்ட குடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா, வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஸோ 2 கோடையும் வந்துட்டு ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே. இந்த 2 கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தனித்தனி வீடியோல ஃபியூச்சர்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபைனலா சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணி அதே ப்ராம்ப்ட்ட நீங்களும் டைப் பண்ணி, அ அதே கோட எடுத்து என்ன பண்ணுங்க, நீங்களும் உங்களோட ஐடியில ரன் பண்ணி பாருங்க பைத்தான்ல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க் யூ.